எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். மாலை நேரத்தில் வாசல் கதவை திறந்து வைத்தால் கொசுதான் படையெடுத்து நிலைவாசலுக்குள் வருகிறது. பணம் எங்கே வருகிறது என்று நீங்கள் சிந்திப்பது நன்றாக புரிகிறது. ஆனால் நாளைய தினம் முருகருக்கு உகந்த சஷ்டி திதி, அதுவும் மார்கழி மாதத்துடன் சேர்ந்து வந்திருக்கிறது. அதுவும் இந்த வருடத்தின் கடைசி சஷ்டி திதியாகும். எனவே நாளைய தினம் யாரும் வழிபாட்டை செய்ய மறவாதீர்கள். நாளைய தினம் நிலைவாசலில் இந்த 2 பொருளை வைத்தால் நிச்சயம் உங்கள் வீட்டிற்குள் பணவரவு அதிகரிக்கும், கடன் சுமை குறையும். நாளைய தினம் செய்ய வேண்டிய முருகர் வழிபாடு, செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாளை மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்பிறை சஷ்டி. இந்த நாள் ஒரு இனிய நாள். நாளைய தினம் யாரும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நாளை காலையிலிருந்து சுத்தமாக குளித்து விடவும். பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம். இல்லை, நாளை மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றி 2 வாழைப்பழம் நெய்வேத்தியமாக வைத்து விடுங்கள். 2 மண் அகல் விளக்குகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நிரம்ப கல்லுப்பை கொட்டி அதன் மீது 5 மிளகு வைத்து நிலைவாசலின் 2 பக்கமும் வைக்க வேண்டும். ஒவ்வொரு மண் அகல் விளக்கிலும் 5 மிளகுகள், மொத்தமாக 10 மிளகுகள் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். நிலைவாசலின் 2 பக்கமும் இந்த தயார் செய்யப்பட்ட கல்லுப்பை அகல் விளக்கில் வைத்துவிட்டு அதன் பக்கத்திலேயே ஒரு மண் அகல் விளக்கை சின்ன தட்டின் மேல் வைத்து நல்லெண்ணெயோ அல்லது நெய் ஊற்றியோ தீபம் ஏற்ற வேண்டும். பஞ்சதீப கூட்டி எண்ணெயை வீட்டில் விளக்கு ஏற்ற பயன்படுத்தினால் அது மிகவும் நல்லது. முருகப்பெருமானை மனதார நினைத்து விளக்கு ஏற்றுங்கள். நிலைவாசலின் 2 பக்கமும் கல்லுப்பு, சின்ன சின்ன மண் அகல் விளக்குகளில் நிலைவாசலில் 2 பக்கமும் மண் அகல் விளக்கு எரிய வேண்டும். இவ்வளவுதான் பரிகாரம். பிறகு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதார வேண்டிக் கொண்டு கற்பூர தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளுங்கள். நாளைய தினம் வளர்பிறை சஷ்டி திதியில் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் வீட்டில் செல்வம் வளம் பல மடங்கு உயரும், கடன் சுமை படிப்படியாக குறையும். நாளை மாலை நிலைவாசலில் விளக்கு ஏற்றி விட்டீர்கள். விளக்கு எரிந்து குளிர்ந்து விட்டது. அந்த எரிந்து முடிந்த விளக்கை மட்டும் எடுத்து வீட்டிற்குள் வைத்து கொள்ளலாம். ஆனால் அந்த மண் அகல் விளக்கில் வைத்த கல்லுப்பு, அதற்கு மேலே மிளகு இருக்கிறது அல்லவா, அதை எடுக்கக்கூடாது. மறுநாள் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்து இந்த நிலைவாசலில் வைத்திருந்த அந்த அகல் விளக்கு, உப்பு மிளகு சேர்ந்த அந்த அகல் விளக்கை அப்படியே அதில் கொட்டி கையால் கரைத்து விடுங்கள். என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம், பணக்கஷ்டம் எல்லாம் என்னை விட்டு விலகி செல்ல வேண்டும், பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்று முருகனை நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அந்த தண்ணீரில் மிளகு மட்டும் கரையாது. மிளகை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும். அந்த தண்ணீரை வீட்டில் செடி இருந்தால் அதற்கு ஊற்றிவிட வேண்டும். இவ்வாறு செய்வதால் உங்கள் கஷ்டம் நிச்சயம் விலகும், வருமானம் நிச்சயம் அதிகரிக்கும், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.